1, 2, 3 வசனங்களை நம்ம வாசிப்போம். கொலேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 1, 2, 3 எடுத்துக்கிட்டவங்க வேகமாக வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நல்ல வேகமாக மலர் சிசு தான் வாசிப்பாங்க. வாசிக்கிறீங்களா? கொலேசியர் 3, 1, 2, 3 வாசி. புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், ஆதி ஆமத்து இந்த பக்கத்து பார்க்காதீங்க. கொலேசியர் அப்புறம் பவுல் கோச்சுக்குவார். சரிங்களா? கொலேசியர் எழுந்தது உண்டானால் பாருங்க, இந்த வசனத்தில் நல்ல கவனமாக கேளுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால். என்னது? நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால். இயேசு கிறிஸ்து பாருங்க, நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜீவனை கொடுத்து உயிர் தெழுந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜீவனை கொடுத்து உயிர் தெழுந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜீவனை கொடுத்து உயிர் தெழுந்தப்ப அவரோடு கூட, நல்லா கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான காரியங்களை சொல்லி கொடுக்குறாங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் லிட்டரலாகவே உயிர் தெழுந்தாங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எப்படி உயிர் தெழுந்தாங்க? லிட்டரலாகவே உயிர் தெழுந்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய நீங்களும் நானும் பிறக்கலனாலும் கூட ஆவிக்குரிய விதத்தில் உயிரோடு எழுப்பப்பட்டோம். அல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம் இது. இன்னைக்கு 2026 வருஷம் கழிச்சு நம்ம இங்கே உட்காந்துருக்குறோம். நல்லா கவனிக்கணும். செல்வராஜ், சாம், கிறிஸ்டி சிஸ்டர், இதை கவனிங்க. நீங்கள் அப்புறமா அதெல்லாம் நோட் பண்ணுறலாம் பண்ணிக்கலாம். நீங்கள் வரும்போது நோட்டை எடுத்துகிட்டு வராது உங்களுக்கு பனிஷ்மெண்ட். அதுதான், நீங்கள் வரும்போது நோட் ஒன்று எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள், நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொருத்தரும் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் சத்தியம். ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்களா? இயேசுவோடு கூட உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறாங்க. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால். கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசுவோடு கூட நாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். இயேசுவோடு கூட நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். இயேசுவோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறோம். ஞானஸ்தானங்கிறது இதுதான்ப்பா. ஞானஸ்தானங்கிறது என்னது? இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்படுதல், இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்படுதல், இயேசுவோடு கூட எழுப்பப்படுதல். சரிங்களா? அப்போ இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்படும் போது ரோமர் 6:4 எடுத்து வாசிங்க. ரோமர் 6:4. ரோமர் 6:4. பாருங்க, நமக்கு இப்போ நேரம் இல்லை, அதனால நம்ம சில விளையாட்டெல்லாம் காமிக்க முடியாது. ஆனால் பாருங்க, இந்த வசனத்தில் அவங்க தப்பாக வாசித்தாங்க. சகோதரி என்ன வாசித்தாங்க? மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம்னு வாசித்தாங்க. அங்கே வசனம் அப்படி தான் இருக்கா? என்ன இருக்குது? வாசிங்க. மரணத்துக்குள் ஆக்கும். மரணத்துக்குள் ஆக்கும். சரிங்களா? மரணத்துக்குள் ஆக்குகிற. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, பழைய மனுஷனுக்கு, பாவ மனுஷனுக்கு மரணம் உண்டாகிறது. பழைய மனுஷனுக்கு, பாவ மனுஷனுக்கு என்ன உண்டாகுது? மரணம் உண்டாகிறது. பாவத்துக்கு சாவு உண்டாகுது. பாவத்துக்கு செத்தவர்களாக மாறுகிறோம். இது நாள் வரைக்கும் இயேசு அறியாததுனால பாவத்தினால செத்து போயிருந்தோம். அதுக்கு பேர் என்னது? ஆவிக்குரிய மரணம். அதுக்கு பேர் என்னது? தேவனை விட்டு பிரிஞ்சிருந்தோம். மரணம்னா என்ன சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. மரணம்னா பிரிகிறது. மரணம்னா என்னது? செப்பரேட், பிரிகிறது. மரணத்தில் என்ன நடக்கும் சொல்லுங்க பார்ப்போம்? உயிர் பிரியுது. மரணத்தில் என்ன பிரியுது? அதுபோல் ஆவிக்குரிய மரணத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, தேவனை விட்டு பிரிகிறான். தேவனை விட்டு பிரிகிறான். தேவனுடைய ஜீவனை விட்டு பிரிகிறான். ஆனால் இப்போ ஆண்டவர் கொடுக்குற மரணம் என்ன தெரியுமா? பாவத்தை, குற்றத்தை விட்டு பிரிஞ்சிரு அப்படிங்கிறார். இதுக்கு பேர் தான் என்னது? அவருடைய மரணத்துக்குள் ஆக்கும் ஞான ஸ்நானத்தினாலே. நீங்கள் குற்றத்தை விட்டு பிரியன்னு நினச்சா கூட முடியாது.
ஆனால் இயேசு எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார் அப்படின்னு விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்குள்ள குற்றத்தை பிரிக்கிற, குற்றத்துக்கு சாவுக்கு சாவு உண்டாக்குகிற ஒரு மரணத்தை இயேசு செய்வார். இதை எந்த கொம்பனும் செய்ய முடியாது. இதை எந்த கொம்பனும் செய்ய முடியாது. அதனால தான் இயேசு உலக ரட்சகர். இயேசு ஏங்க உலக ரட்சகர்? பாவத்திலேருந்து உங்களை விடுதலை ஆக்குறாருங்க, பாவத்திலேருந்து உங்களை ரட்சிக்கிறாருங்க, பாவத்திலேருந்து உங்களை மீட்கிறாருங்க, பாவம் செய்யாதபடிக்கு பாவத்துக்கு செத்தவர்களாக நம்மளை மாற்றுகிறாருங்க. அதனால தான் இயேசு உலக ரட்சகர். அல்லேலூயா. இந்த காரியத்தை செய்ய இந்த உலகத்தில் வந்து போனவங்களாலையும் முடியாது, வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களாலையும் முடியாது, இனி வரப்போகிறவங்களாலையும் முடியாது, முடியவே முடியாது. இதுதான் சத்தியம். நல்லா விளங்கி கொள்ளுங்க. அப்போ ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு மரணத்தை உண்டு பண்ணுறாரு. என்ன அந்த மரணம் அப்படின்னா, குற்றத்தை விட்டு நீங்கள் பிரிக்கப்படுகிறீங்க. குற்றம் உங்களை விட்டு பிரிகிறது, குற்றம் சரிகிறது. இமயம் சரிந்ததுன்னு போடுவான்ல, இப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன சரிஞ்சிருச்சு? குற்றம் சரிஞ்சிருச்சு. பிறந்ததுலேருந்து இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கிற வரைக்கும் நீ என்ன மூட்டையா வண்டியா டன்னா நீ சேர்த்து வச்சுருந்த அதை எல்லாத்தையும் ஆண்டவர் கரைச்சி ஒன்றுலாம் ஆக்கிட்டார். அல்லேலூயா. உங்களை விட்டு பிரிஞ்சிடுச்சு, உங்களை விட்டு போயிடுச்சு. பாவத்துக்கு செத்துக்கிறீங்க, மீறுதலுக்கு சாகுறீங்க, அக்கிரமத்துக்கும் சாகுறீங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, புதிதான ஜீவன் உள்ளவர்களாக மாறுகிறீங்க. எப்படிங்க புதிதான ஜீவன் உள்ளவர்களாக மாற முடியும்? என்ன பாருங்க, சொல்லுங்க. இயேசு எப்படி புதிதான ஜீவன் உள்ளவர்களாக மாறினாரு? எப்படிங்க இயேசு புதிதான ஜீவன் உள்ளவர்களாக மாறினாரு? நான் ஏதோ ராமாயணத்துலேருந்து ஏதோ கேட்குற மாதிரிலாம் திருத்தணும் முடிச்சிட்டு இருக்கிறீங்க. சிலுவையிலேருந்து இயேசுவோட சரீரத்தை இறக்கி கல்லறையில் கொண்டு போய் என்ன செஞ்சாங்க? அடக்கம் பண்ணாங்க. அதனால தான் அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதுபோல தான் உங்களுக்குள்ள இருக்கிற பாவ மனுஷன், செத்த மனுஷனை கொண்டு போய் இன்னைக்கு எங்கே போய் அடக்கம் பண்ண போகிறோம்? தண்ணியில் போய் அடக்கம் பண்ண போகிறோம். தண்ணியில் போய் என்ன செய்ய போகிறோம்? இன்னைக்கு தண்ணியில் போய் சாம் என்ற பழைய செத்த மனிதனை அடக்கம் பண்ண போகிறோம். செல்வராஜ் என்ற செத்த மனிதனை அடக்கம் பண்ண போகிறோம். கிறிஸ்டி என்ற செத்த மனிதனை அடக்கம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. அப்போ அதை அடக்கம் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வரும்போது 3ஆம் நாள் இயேசு எப்படி உயிர்த்தெழுந்து வந்தார், மரணத்தை ஜெயித்தவரா, அதே மாதிரி இனி நீங்கள் இல்லை, இனி இயேசு தான். அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால். கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால். என்னத்தையா நீ இனிமேல் வாழ்க்கையில் தேடணும்? ஞானஸ்தானம் எடுக்கிற நீ என்னத்தை தேடணும்? தொடர்ந்து வாசிங்க. இப்போ வாங்க கொலேசியர் 3:1 வாங்க. வாங்க கொலேசியர் 3:1 வாங்க. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். பாத்தீங்களா? கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். நீங்க எதை தேடணும் வாழ்க்கையில? இனிமே மேலானதை தேடணும். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஏதாவது ராக்கெட் பிடிச்சி பரலோகத்துக்கு போய் அங்கே போய் உட்காந்து ஏதாவது தேடணுமா? எங்கப்பா சிங்காசனத்தை நவுத்துங்கப்பா, காலை நவுத்துங்கப்பா அப்படின்னு தேடணுமா? அதெல்லாம் கிடையாது. அப்போல்லாம் நீ செய்யவே முடியாது. புரியுதா? என்ன செய்யணும் தெரியுமா? இனி வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ளே வாழ்கிறது இயேசு. அப்போ பரலோகத்தில் பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிற மேலானதில் 3 மிக முக்கியமான காரியத்தை நீங்கள் தேடணும். என்னத்தை தேடணும்? முதலாவது, அங்கே பிதாவினுடைய அந்த சிங்காசனத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, அவருடைய சித்தம் இருக்கிறது. பிதாவினுடைய சித்தம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து செய்யுங்க. எதுக்கு ஒப்பு கொடுத்து செய்யணும்? தேவ சித்தத்துக்கு. ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் இவங்க பிசாசுக்கு தங்களுடைய சுய சித்தத்தை கொடுத்ததுனால தான் அவங்க தேவ பிரசன்னத்துக்கு மரித்தாங்க. இப்போ இயேசு கல்வாரி சிலுவையில் பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால தான் இப்போ நாம் குற்றத்திற்கு மரித்து நாம் இயேசுவுக்காக பிழைத்திருக்கிறோம். அப்போ இயேசுக்காக பிழைத்திருக்கிற நீங்கள் இனி என்ன செய்யணும் அப்படின்னா, பிதாவின் சித்தத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒப்பு கொடுக்கணும். பிதாவின் சித்தத்துக்கு என்ன செய்யணும்? ஆமாம், எந்த காரியமாக இருந்தாலும் பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. சுய சித்தமாக செய்யாதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. எபேசியர் நிருபத்தில் அங்கே ஆண்டவர் எழுதுறாரு, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க.
பேதுரு எழுதுறாரு நிருபத்தில், உங்களை எதிராளியாய் பிசாசானவனை எதிர்த்து நில்லுங்கள். யாக்கோபா அதான் எழுதுறாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிதாவின் சித்தத்துக்கு இடம் கொடுங்க. இந்த வசனத்தில் மறைஞ்சிருக்கிற ரகசியம் 3 காரியம் சொன்னேன். முதல் காரியம் என்னது? பிதாவின் சித்தம். அதனால தான் ஆண்டவர் நம்மளை ஜெபிக்கும் போது கூட சொல்லி கொடுக்குறாரு, பரலோகத்தில் உங்கள் சித்தம் செய்யப்படுவது கூட. சித்தம் எங்கே செய்யப்படுது? பிதாவோட வலது பாரசத்தில் செய்யப்படுது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், பிதாவின் வலது பாரசத்துக்கு இடத்துள்ள மேலானதை தேடுங்கள்ங்கிறாரு. அப்போ தேவ சித்தத்தை ஒவ்வொரு நாளும் தேடுங்க. அதனால தான் தேவ சித்தத்தை மூப்பரையா வீட்டில் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க? தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு கொலைசீர் எழுத நிருபம் 1வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. கொலைசீர் 1 வேகமாக எடுத்துக்கோங்க. கொலைசீர் 1:9 எடுத்து வாசிங்க. நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் ஸ்தோத்திரம் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். பார்த்தீங்களா? நீங்கள் எல்லா ஞானத்தோட பெரிய டாக்டர் ஆகணும், நீங்கள் எல்லா ஞானத்தோட பெரிய இன்ஜினியர் ஆகணும், எல்லா ஞானத்தோட நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆகணும், எல்லா ஞானத்தோட நீங்கள் ஒரு பெரிய காவல்துறை ஆய்வாளர் ஆகணும் அப்படிலாம் இருக்காங்க. என்ன இருக்குது? என்ன இருக்குது? எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் தேவ சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அதைத்தான் ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். இதுக்கு பேர் தான் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வாழ்கிற வாழ்க்கை. இதுக்கு பேர் தான் என்னது? ஞானஸ்தானம்னா என்னன்னா, அவரோட அறையப்படுகிறது, பாவத்திலிருந்து சாகிறது, குற்றத்துக்கு சாகிறது, அடக்கம் பண்ணப்படுறது, எழுப்பப்படுறது. நீங்கள் எழுந்ததுக்கப்புறம் வாழ்கிற வாழ்க்கை என்ன அப்படின்னா, எதை செஞ்சாலும் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து செய்யணும். முதல் காரியம். ஏன்னா வசனம் சொல்லுது, பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிற, அடுத்த வசனம் வாசிங்க, கொலைசீர் 3:2. கொலைசீர் 3:2. பார்த்தீங்களா? ரொம்ப அழுத்தமாக சொல்கிறாரு பாருங்க. என்ன சொல்கிறாரு? முதல் வசனத்தை என்ன வாசிச்சீங்க? மேலானவைகளை நாடுங்கள். திரும்ப வாசிப்பா, முதல் வசனத்தை வாசிங்க. கொலைசீர் 3:1. கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டான கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். இரண்டாவது வசனம் என்ன சொல்லுது? பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். அப்படி வாசிக்க கூடாது. தப்பு தப்பு தப்பு. நல்லா வாசிக்கணும். நல்லா வாசிங்க. திரும்ப வாசிங்க. திரும்ப வாசிங்க. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். மேலானவைகளையே நாடுங்கள். அந்த ஏன்னு வந்துச்சுன்னா கொஞ்சம் இழுக்கணுமா? என்ன செய்யணும்? ஏன்னு வந்தாலும் என்ன செய்யணும்? கொஞ்சம் இழுக்கணும். என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை தவிர வேற ஏதாவது செஞ்ச அவனை தொலைச்சிருவான்டான்னு அர்த்தம். என்னது? அதான் ஆண்டவர் சொல்ல எச்சரிக்கிறார். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே தேடுங்கள், நாடுங்கள். பார்த்தீங்களா? அப்போ நாடுங்கள்லாம் என்ன அர்த்தம்? உன் நாட்டம் பூரா அதில் தான் இருக்கணும். எங்கே இருக்கணும்? பரலோகத்தில் இருக்கணும். ஏங்க? ஏன்னா இப்போ நாம் அவரோடு கூட எழுப்பப்பட்டு உன்னதங்களை உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ், நம்முடைய ஆவிக்குரிய நிலை, இன்றைய நிலை என்ன அப்படின்னா, நாம் உன்னதத்தில் தான் இருக்கிறோம். நாம் எங்கே தான் இருக்கிறோம்? அப்போ உன்னதத்தில் இருக்கிற நாம் உன்னதத்தில் உள்ளதை தான் தேடணும். அதை விட மேலேன்னு வேறு எதுவுமே கிடையாது. அதை விட மேலே வேறு எதுவுமே கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் எபேசியர் 2:8, அவரோடு கூட எழுப்பப்பட்டு உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அப்போ பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிற மேலானவைகளை நாடும்போது பூமியில் உள்ளவைகளை நாடக்கூடாது. புரியுதா? அப்போ பூமியில் உள்ள நாடுறதுனா என்ன? 3 காரியம் பூமியில் இருக்குது. என்னது? ஒன்று உலகம், இன்னொன்று மாமிசம், இன்னொன்று பிசாசு. பார்த்தீங்களா? கிறிஸ்டி சிஸ்டருக்கு அவங்க மாம்சமான சொந்தத்தில் யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அவங்க இப்படி பல்ட்டி அடிச்சுட்டு இருந்தாங்க. போனோம் ஸ்டடி. அவங்க ஒழுங்காக என்ன செய்வீங்களே தெரியாது. செத்தவன் அடக்க மாட்டேன், நீங்கள் வாங்க அப்படின்ட்டு நேற்று நாங்கள் போயிட்டு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை நீ என்னை பின்பற்றிவா ஆண்டவர் சொன்னார்ல, அதுதான் நேற்று சொல்லிட்டு வந்தோம். அதனால் நீங்கள் வந்து உட்காந்துருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் உலகம் மாமிசம் பிசாசெல்லாம் வந்து உங்களை என்ன செய்யும்? இது வரைக்கும் இல்லாத டார்ச்சர்ஸ்களை கொடுக்கும். என்ன கொடுக்கும்? இப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறுறாரு.
கரை ஏறினதுக்கப்புறம் அவர் பாவம் நம்ம போய் நல்லா உபவாசம் பண்ணி நல்லா வல்லமையாக ஊழிய செய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறதுக்காக போகிறார் வனாந்தரத்துக்கு. ஆவியானவர் தான் கூப்பிட்டு போகிறாரு. ஆனால் அங்கே நடந்தது என்ன? சோதனைக்காரன் வந்துட்டான். யார் வந்துட்டான்? 3 சோதனையை கொடுத்தான். எத்தனை சோதனையை கொடுத்தான்? 1 என்ன கொடுத்தான் அப்படின்னா, கல்லை அப்பமாக்குங்க. அது என்னது? கல்லை அப்பமாக்குறது வந்து என்ன அப்படின்னா, மாமிசத்தின் இச்சை, பசியை தீர்த்துக்கிறதுக்காக. இன்னொன்று என்ன சொன்னா, மேலே இருந்து குதிங்க, கையில் வந்து தாங்குவாங்க. இது என்னது? ஜீவனத்தின் பெருமை. ஏப்பா இந்த தாங்குறாங்களா? என்ன தாங்கும்போது தான் என்ன வந்துடுது? ஒன்றை மாதிரி இல்லைன்னா தான் என்ன வந்துடுது? கொம்பு முளைச்சிக்குதே. அப்புறம் என்ன முட்டாளாவே மாறிடுறானே. கொம்பு முளைச்சாலே அவன் முட்டாள் தான், அவன் எங்கே உழுவானே தெரியாது. அப்போ 2வது இதில். ஆனால் இயேசு அதையும் ஜெயிச்சார். 3வது மேலே கொண்டு போயிட்டான். கொண்டு போய் எல்லாத்தையும் பாருங்க அப்படிங்கிறான். அப்படியே அங்கங்கே அப்படியே மின்னுது, தக்க 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 டக்குன்னு. இது எல்லாம் ஏன்ட்ட தான் இருக்குது. இப்போ என் காலில் உழுவியா? கண்களை இச்சையை தூண்டுறான். பார்த்தீங்களா? முதல்ல கல் அப்பமாக்குங்கன்னு என்னத்தை தூண்டுறான்? மாமிச இச்சையை தூண்டுறான். அவருக்கு 40 நாள் பசியே இல்லை. 40 நாள் ஃபாஸ்டிங் முடிச்சாரு, பசி கப்ப 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 கப்பன்னு வந்துருச்சு. இப்போ பார்த்து தூண்டுவோண்டா இச்சையை, அந்த ஆளை கல் அப்பமாக்க சொல்லி என்ன செஞ்சிருவோம்? மடக்கிடுவோம் அப்படின்னு பார்த்தான். ஆனால் அவர் மசியவே இல்லை. நீ என்ன மசித்தாலும் நீ என்ன அரைக்கிறதுக்கு உன்னால் முடியாதுடா அப்படின்ட்டாரு. ஆனால் நம்ம தலையை அரைக்க வருவாங்க, சொந்தம் பந்தம் எல்லாம் வரும், அத்தை செத்தை மற்ற எல்லாம் வரும். ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? அரைக்கக்கூடாது, அரைப்படக்கூடாது. இயேசுவை போல் ஸ்ட்ராங்காக நிற்கணும். அப்பாலே போ. பேதுரு காதுகிட்ட வந்து சொன்னால் கூட இயேசு என்ன சொல்லுவார்? நீ எனக்கு இடலாம் இருக்க, அப்பாலே போ சாத்தானேன்னு தான் சொல்லுவார். அவன் ஞானஸ்தானம் எடுத்தவங்க எப்பவுமே கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஏங்க இது பூமியில் உள்ளதுங்க, அந்த கர்ம வேணாங்கிறாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? பூமியில் உள்ளவையில் அல்ல. அல்லனாலே என்னது? அல்ல தான், முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். கட் பண்ணிருன்னு அர்த்தம். அல்லனா என்னது? சிசரை போட்டுருன்னு அர்த்தம். முடிஞ்சு போச்சு. கண்களின் இச்சைக்கு சிசரை போட்டுருங்க, ஜீவனத்தின் பெருமைக்கு சிசரை போட்டுருங்க, மாம்சத்தின் இச்சைக்கு சிசரை போட்டுருங்க. இதெல்லாம் வரும். ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் செல்வராஜ் தம்பி கண்ணா செல்லமே வருண்டா கண்ணு புரியுதா? அடக்கம் பண்ணுறல அந்த பையில தூக்கிட்டே வருவான், அலைவான். அந்த நாத்த பையில தூக்கிட்டே அலைவான், செத்த பணத்தை தூக்கிட்டு வந்து நீ கொஞ்சம் அப்படி வாயை புலந்துன்னு வையன், அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடுவான். திரும்ப அந்த செத்த பையலுக்கு என்ன செய்யாத? இடம் கொடுக்காத. இப்போ வாழ்வது யாரு? உயிர்த்தெழுந்த இயேசு. யாரு? உயிர்த்தெழுந்த இயேசு. பவுல மாதிரி சொல்லணும். என்ன சொல்லணும்? பவுல மாதிரி என்ன சொல்லணும்? அச்சடையாளங்களை தரித்து கொண்டு இருக்கிறேன். என்ன சொல்லணும்? என் கையிலையும் இப்போ ஓட்டை இருக்குது, என் கால்லையும் இப்போ ஓட்டை இருக்குது, என் விழாவிலையும் இப்போ ஓட்டை இருக்குது. ஏன் தெரியுமா? நான் அந்த உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே. அந்த ஏ தான் முக்கியம். அந்த ஏவை எல்லாரும் விட்டுறீங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா, அதை தவிர நீ வேற எதையும் தேடாதுன்னு அர்த்தம். அப்போ ஆண்டவர்கிட்ட முதலாவது தேவ சித்தத்தை தேடணும். வாழ்க்கையில் ஏது செஞ்சாலும் ஒரு வேலைக்கு போனால் இது தேவ சித்தமா, ஒரு 3 மணி நேரமாவது ஜெபம் பண்ணிட்டு போ. தேவ சித்தம் இல்லைன்னா ஆண்டவர் அதை வந்து உன்னை அகர்த்திடுவார். தேவ சித்தம் இருந்தால் மட்டும்தான் அதை உன்னை செய்ய விடுவார். ஜெபமே பண்ணாமல் போங்க, அங்கே போன உடனே உங்களுக்கு அப்படியே கொட்டிடுவாங்கன்னு உடனே நீ வாய் ஆணு பொழந்துட்டு போன உடனே அவன் காலை வாரி தான் விடுவான். அது தெய்வ சித்தம் கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ தெய்வ சித்தம் எது அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்கு நியமிக்கிறீங்களா, நீங்கள் வேலைக்கு போகணுன்னு நியமிக்கிறீங்களா, படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, எதை செஞ்சாலும் ஒரு 3 மணி நேரமாவது ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? கண்ணீரோட, இது உங்கள் சித்தமா ஆண்டவரே, இதில் என்னை நடத்துங்கப்பான்னு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களை கைவிடவே மாட்டார். அவருடைய சித்தத்தில் அப்படியே மயிரில் பிசகாமல் அவர் நடத்துவார். அவரால் முடியும். ஏன்னா அதுக்காக தான் அவர் நம்ம கூட இருக்கிறார், ஆவியானவர். அப்போ பாருங்கள், சித்தத்துக்கு நீங்கள் முதலாவது இடம் கொடுக்கணும். 2வது தேவனுடைய திட்டத்துக்கு இடம் கொடுக்க வேண்டும். உன்னதத்தில் என்ன இருக்குது? 2வது தேவனுடைய திட்டம் இருக்கிறது. இப்போ உங்கள் வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையை குறித்து என்ன இருக்கும்? உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஊழியத்தை குறித்து எந்த ஒரு பிளானையும் நான் போடுறதே கிடையாது. எதுவாக இருந்தாலும் பரலோகத்தை தான் நோக்கி பார்க்குறேன். இதை செய்யணும், அதை செய்யணும், இந்தா இடம் கொடுக்குறேன்னு சொன்னான்ட்டு ஓடணும். பாருங்கள், கடைசியில் அதுங்க போகவே முடியாதுங்க ஆண்டவர் பண்ணிட்டேன். ஏன்னா தேவ திட்டத்தில் அது இல்லை.
ஆண்டவர் இப்போ இங்கே தான் வச்சுருக்கணும், அவருடைய திட்டம் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் வச்சு எங்கே கொண்டு போனால் அவருடைய திட்டம் இருக்குது. மேகம் எலும்புனுச்சுன்னா போயிட்டே இருக்க வேண்டியது தான். அக்கினி ஸ்தம்பம் வழியை காமிக்கும் போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஏன்னா தேவனுடைய திட்டம் நம்ம எல்லார் மேலேயுமே இருக்குது. தேவன் அவருடைய திட்டத்தை நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வச்சிருக்கிறார். கர்த்தர் பாருங்க, அவருடைய திட்டம் இல்லாமல் எதையுமே செய்கிறது கிடையாது. அவருடைய திட்டம், அவருடைய பிளான், அவருடைய மாஸ்டர் பிளான். நீங்கள் நினைப்பீங்க நம்ம இன்னைக்கு நம்ம தான் வாழ்ந்துட்டுருக்கோம், கிடையவே கிடையாது. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாலையும் தலைமுறைகளை தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய தேவ திட்டம் இருக்கிறது. ஒரே ஒரு ரூத்து அவ தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்தா. மற்ற 2 மருமக்கள் மாதிரி தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கல. அவங்க நாங்கள் எங்கள் வழியை பார்த்து போகிறோன்னு போயிட்டாங்க. நடந்த என்ன தெரியுமா? இந்த உலக ரட்சகருக்கே பாட்டியாக மாறிட்டா. அல்லேலூயா. ரூத்தோட பேரனுக்கு பேரனை தான் தாவீது வந்தான். தாவீதோட வம்சத்தில் தான் தாவீதின் குமாரன் வந்தார் உலக ரட்சகராக. பார்த்தீங்களா? அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்க பழக வேண்டும். ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணும்? ஆண்டவரே, என்னை குறித்து உங்கள் திட்டம் என்ன ஆண்டவரே? சாகுற வரைக்கும் அதை தவிர நான் வேறு எதையுமே என் வாழ்க்கையில் நான் பிளான் பண்ணக்கூடாது. நிக்கதோமும் ஒரு ராத்திரியில் வந்து சும்மானாச்சும் ஒன்று இயேசுகிட்ட பேசிகிட்டு இருக்கல. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், மறுபடியும் பெறவாட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை ஒருவனும் சுதந்திரிக்க முடியாங்க. ஆனால் இயேசு மரித்ததுக்கப்புறம் இந்த நிக்கதேமு தனக்காக வெட்டி வைத்திருந்த கல்றையில் தான் இயேசுவோட சரீரத்தை அடக்கம் பண்ணாங்க. அல்லேலூயா. அவன் ஒரு ஐஸ்வர்யவான். அப்போ ஆண்டவர்கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நான் இப்படித்தான் ஆகணும் அப்படித்தான் ஆகணும் அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. என்ன குறித்து நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்கப்பா, அது நிறைவேறினா போதும்ப்பா சொல்லுங்க. அதுதான் உங்களுடைய ஜெபமாக இருக்கணும். 3வது காரியம் தேவனுடைய தீர்மானம். 3வது என்னது? தீர்மானம். உங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் தேவ தீர்மானம் இல்லாமல் நடக்காது. அதை மட்டும் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி தேவ தீர்மானம் இல்லாமல் நடக்காது. அப்போ நீங்கள் தேவ தீர்மானத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா, ஞானஸ்தானம் எடுத்தவங்களும் சரி ஞானஸ்தானம் எடுக்க போகிறவங்களும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் தீமையானதை ஒரு காலம் அனுமதிக்க மாட்டார். நீங்கள் தேவ தீர்மானத்தை விட்டு பாருங்கள், இந்த இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்க? வழி விட்டு விலகுகிறதே அவங்களுடைய வாழ்க்கையாக இருந்துச்சு. நாம் எல்லோரும் வழி தப்பி திரிந்தோம். ஏசாயா 53 வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? நம்ம எல்லாம் இஸ்ரவேலர்களை தான் அவர் சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், நாம் எல்லோரும் வழி தப்பி திரிந்தோம். உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம வழி தப்பி தெரியக்கூடாது. வழி தப்பி தெரிய பண்ணுறதுக்கும் உலகம், மாம்சம், பிசாசு எல்லாம் வரும். ஆனாலும் நம்ம ஆண்டவருடைய தீர்மானத்தை பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் உங்கள் தீர்மானம் நிறைவேறணும். ஆண்டவரே உங்கள் தீர்மானத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. உங்களை குறித்து தேவன் என்ன செய்யணும்னு நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ அதை உங்களை கொண்டு தான் செய்வார். அதுதான் தீர்மானம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் தீர்மானத்தை விட்டு விலகிட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஓன் கிரீடத்தை வேற ஒருத்தன் எடுத்துட்டு போவான். ஓன் கிரீடத்தை. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு. உனக்குள்ளதை நீ என்ன செய்யணும்? பற்றி கொண்டு இருக்கணும். சவுல் அவனுக்கு ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த காரியங்களை பற்றி கொண்டு இல்லாதனால தான் தாவீதை தேவன் எழுப்பினார். புரியுதா? தாவீதுக்கு அப்புறம் பாருங்க, அவன் ஒழுங்கா இருந்திருந்தானா சாலமோன் ராஜா வர வேண்டிய அவசியமே கிடையாது. வேற தாவீதனுடைய நேரடி குமாரன் தான் வந்திருப்பான். அவன் தப்பு செஞ்சதுனால தான் சாலமோன் ராஜாவாக வரான். சாலமோன் ராஜா வந்ததுக்கப்புறம் அவன் தப்பு செஞ்சதுனால தான் 10 கோத்திரம் தனியாகவும் 2 கோத்திரம் தனியாகவும் பிரியுது, சிதறடிக்கப்படுகிறது. பார்த்தீங்களா? யூதா கோத்திரம் 2 கோத்திரமாகவும் இஸ்ரவேல் 10 கோத்திரமாகவும் பிரியுது. இதெல்லாம் தேவ தீர்மானம் கிடையாது. ஏன்னா இஸ்ரவேலர்கள் தேவ தீர்மானத்துக்கு ஒப்பு கொடுக்கல. தேவ தீர்மானத்துக்கு ஒப்பு கொடுக்காதனால தான் இஸ்ரவேலர்கள் வந்து அசீரிய ராஜாக்களால் அடிமைகளாகி போகிறாங்க. யூதா கோத்திரம் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் தேவ தீர்மானம் வந்து ஒரு நாளும் தன்னுடைய பிள்ளைகளையோ, அவர் சொல்கிறாரு சந்திரனுள்ள மட்டும் உனக்கு சமாதானம் இருக்குன்னு தாவீது மூலமாக யாருக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு? சாலமோனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. அது நடந்துச்சா? அது மாதிரி நடந்துச்சா? என்னங்க உங்களை தான் கேட்குறேன், சந்திரனில் மட்டும் உனக்கு சமாதானம் இருக்குன்னு சாலமோனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறார்ல. ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்களாம் முடிந்துன்னு சொல்லி சொல்கிறார்ல. அவ்வளோ தீர்க்க தரிசனம் சொல்கிறார்ல. கடைசியில் நடந்துச்சா? வழி விலகி போனாங்க, தீர்மானத்தை விட்டு போனாங்க. அவன் அங்கே போய் ரெகபயாம், அவன் எரபயாம் கண்ணுக்குட்டியை உண்டாக்கி ஜனங்களாம் எருசலேமுக்கு போயிட்டாங்கன்னா நம்மளை விட்டு போயிடுவாங்கன்ட்டு அவன் என்ன செய்கிறான்? கண்ணுக்குட்டியை கும்பிட வைக்கிறான். ரெகபயாம் என்ன செய்கிறான்?
அவன் ஜனங்களை விக்கிரகாராதனை. இப்படியே ஒவ்வொரு ராஜாக்களும் வழி விலகி ஒரு சில ராஜாக்கள் தான் தேவ தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. அநேக ராஜாக்கள் தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்தாங்க. கடைசியாக சிதேக்கியா ராஜாவாக இருக்கும்போது அவனை நேபுகாத்நேச்சார் வந்து பிடிச்சி அவன் கண்ணெல்லாம் பிடுங்கி அவனை கொண்டு போய் என்ன செஞ்சான், சங்கிலியில் கட்டி பாபிலோனில் கொண்டு போய் வச்சான். எசேக்கியேல் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ராஜாவாக இருந்தப்ப நேபுகாத்நேச்சார் அந்த பாபிலோனுடைய ராஜா பார்க்க வந்தப்ப என்னுடைய அரண்மனையில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் காமிச்சேன் அப்படின்னு சொல்லி ஏசாயாட்ட பெருமையாக சொல்கிறான். அப்போ ஏசாயா சொல்கிறான், நீ எல்லாத்தையும் கொண்டு போய் காமிச்ச பற்றியா, இது எல்லாத்தையும் அவன் கொண்டு போயிடுவான் அப்படின்ட்டான். நடந்தது தேவனுடைய வார்த்தை. ஏன் தெரியுமா, தேவ தீர்மானத்தை எசேக்கியா அறிந்து கொள்ளலை. 15 வருடம் அவனுக்கு ஆயுசு காலத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்தாரு. அவன் மேட்டிமையானான் எழுதப்பட்டிருக்கு. தேவ தீர்மானத்தை விட்டு விலகி போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 3 காரியம் உங்களை ஆட்டி படைக்கும். ஒன்று கண்களின் இச்சை, இன்னொன்று ஜீவனத்தின் பெருமை, இன்னொன்று மாம்சத்தின் இச்சை. அதுக்குள்ளே நம்ம போகவே கூடாது. ஒவ்வொரு நாளும் பாருங்கள், அந்த வசனம் சொல்லுது, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். அதனால தான் ஆண்டவர் கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில் நமக்கு முதல்ல கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல எனக்குள்ளேயும் செய்யப்படணும். சரிங்களா? அப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஒவ்வொரு நாளும் தேடணும். ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க இனி என்ன தேடணும்னா ராஜ்யத்தை தேடணும். ரோமர் 6 மத்தேயு 6:33 வாசிங்க. மத்தேயு 6:33 நம்ம வேகமாக முடிக்க இருக்கிறோம். மத்தேயு 6:33. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் 14:17. ரோமர் 14:17. பார்த்தீங்களா, தேவனுடைய ராஜ்யம் என்ன வரான், தின்னுபிட்டு குடிச்சிட்டு கிடக்கிறது கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் என்ன தெரியுமா, சமாதானம், சந்தோஷம், நீதி. இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை தேடுங்க. ஞானஸ்நானம் எடுத்தவங்களுக்கு சொல்கிறேன், ஞானஸ்நானம் எடுக்க போகிறவங்களுக்கு சொல்கிறேன், சமாதானத்தை தேடுங்க. கரைச்சல் புரச்சலே வச்சிட்டு இருக்காதீங்க. அடிக்கிறது கடிக்கிறது இதெல்லாம் வேண்டாம். சண்டை வேண்டவே வேண்டாம். சமாதானம் முதலாவது. 2வது சந்தோஷம். சந்தோஷம்னா என்னது, கிறிஸ்துவுக்குள்ளான சந்தோஷம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் உங்களுக்கு பலன். 3வது நீதி. 3வது எதை தேடணும், நீதி. அநீதியான காரியங்களை செய்யாதீங்க, அக்கிரமமான காரியங்களை செய்யாதீங்க, அநியாயமான காரியங்களை செய்யாதீங்க. அநியாயம் செஞ்சாலும் நமக்கு ஆதாயம் இருக்குன்ட்டு உள்ளுக்குள்ளே போய் என்ன செய்ய, போயிட்டு தலையை விட்டீங்க அப்படின்னா அந்த ஆதாயம் உங்கள் தலையை வாங்கிடும். ஜாக்கிரதையாக இருங்க. புரியுதா? அப்போ ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். நியாயத்துக்காக நீதிக்காக இலக்க தயாராகுங்கள். தேவன் உங்களை உயர்த்துவார். இல்லையா? உனக்கு வீட்லேயே நீ ஒருத்தி தான் இருக்கிற. யார் மற்ற எல்லாத்தோட என்னை வந்து உயர்ந்த ஸ்தானத்தில் தான் அவன் புருஷன் வச்சுட்டு போயிருக்கிறான். ஆனாலும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு கேட்டான் யோசேப்பு. கேட்டதுனால தான் கர்த்தர் வந்து பார்வோனுக்கு மேலே அவனை உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. இப்போ கொஞ்சம் திருட்டுத்தேன் தித்திக்குதேன்னு நம்ம அநியாயமான காரியங்களை போனோம் அப்படின்னா நரக பாதாளங்களில் தான் போய் கிடக்கும். அதை எச்சரிக்கையாக இருங்க. கண்களை மூடுவோம், நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளே நாட வேண்டும். அடுத்த 2 வசனத்தையும் நம்ம வாசிச்சிருவோமா? வாசிங்க. அடுத்த வசனம் வாசிங்க. கொலேசியர் 3 வாசிங்க. 3:3 வேகமாக. திருவிருந்துக்கு ஆயத்தமாக போகிறோம். கொலேசியர் 3:3 வாசிங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். ஏனென்றால் நீங்கள் எல்லாம் பாவத்துக்கு மரிச்சிட்டோம். ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற தம்பி செல்வராஜ், ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற தம்பி சாம், கிறிஸ்டி சிஸ்டர், உங்களை குறித்து என்ன குறித்து இங்கே சொல்லுது, நீங்கள் மரித்தீர்கள். தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது மகிமையிலே நீங்களும் அவரோடு கூட வெளிப்படுவீர்கள். அப்ப நம்முடைய மகிமை, நம்முடைய ஜீவன் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம்முடைய மகிமை, நம்முடைய ஜீவன் யாரு? இயேசு கிறிஸ்து. ஏன்னா உயிர் தெழுந்த இயேசுவை தரித்து கொள்கிறோம். ஞானஸ்தானம் எடுத்துக்கோங்க. எல்லாரும் உயிர் தெழுந்த இயேசுவை என்ன செய்கிறோம்? தரித்து கொள்கிறோம். இனி வாழ்வது நான் அல்ல, இனி இயேசுவே வாழ்கிறார். ஆகையினால கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் மாத்திரம் கொஞ்சம் முன்னால் வந்து கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன்.
கர்த்தருடைய பந்தியை நம்ம முடிச்சுட்டு கிருபாசன ஜெபத்தை ஜெபித்துட்டு நம்ம ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். ஞானஸ்நானம் எடுத்தவங்க, கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாக இருக்கிறவங்க, அவரோடு கூட மரித்தவங்க, அவரோடு கூட எழுப்பப்பட்டவங்க, பூமியில் அல்ல மேலானவைகளே நாடுகிறவங்க தயவு செஞ்சு முன்னால் வாங்க. பூமியில் உள்ளவைகளே அல்ல மேலானவைகளையே நாடுகிறேன். அறிக்கை செய்றீங்களா? ஒரு 3 தடவை எல்லாரும் அறிக்கை செய்யுங்க. ஆயத்திறந்து சொல்லுங்க. பூமியில் உள்ளவைகளே அல்ல